ஒருத்தன் போய் கேட்டான், ஏன் சாமி, எங்க அப்பா இந்த ஊர்ல அழிச்சாட்டியம் பண்ணவர், செத்து போயிட்டாரு. எங்க ரிச்சுவல்ஸ் பிரகாரம் இந்த தானம் பண்ண சொன்னாங்க, யாகம் வளர்க்க சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அவர் சொர்க்கத்துக்கு போவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த ஊர்ல அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணவர், நீங்க பெரிய சாமியாருன்றாங்க. உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி நீங்க அவரை கொஞ்சம் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டான். சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமான்னு. அவர் உடனே மெட்டீரியல்ஸ்ல சொன்னார், நான் சொல்றதெல்லாம் நாளைக்கு வாங்கிட்டு வாப்பார். 2 பானை, 2 வெண்ணெய் கட்டி, 2 கல்லு, 1 கம்பு, இதெல்லாம் வாங்கிட்டு வான்னார். இவன் சொன்ன, யாக மெட்டீரியல்ஸ் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு 2 பானை, வெண்ணெய் கட்டி, கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். நதிக்கரை ஓரமா நிப்பாட்டினாரு. இப்ப நான் சொல்றதை அப்படியே செய்யினாரு. என்னங்கன்னா, பானைக்குள்ள வெண்ணெய போடு, அதுக்குள்ள கல்ல போடு, 2 பானையிலையும் போட்டான். இப்ப 2ஐயும் தூக்கி தண்ணியில போடுனாரு. 2ஐயும் தூக்கி தண்ணியில போட்டான். இந்த குச்சியை வச்சு அடினாரு. 2ஐயும் அடிச்சான். இப்ப கல்லு உள்ளர போயிடுச்சு, வெண்ணெய் மேல மிதந்துச்சு. இப்ப புத்தர் சொன்னார், நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லு, வெண்ணையே உள்ளர போ, கல்லே மேலவா, வெண்ணையே உள்ளர போ, கல்லே மேலவா, இது வர்ற வரைக்கும் இதை சொல்லுனார். அவன் இப்படியே பார்த்தான், அது எப்படிங்க வெண்ணெய் உள்ளர போகும், கல்லு எப்படிங்க மேல வரும், வராதுலங்கன்னா. அவர் சொன்னாரு, வெண்ணெய் உள்ள போகாது, கல்லு மேல வராதுன்னு தெரிஞ்ச உனக்கு அயோக்கியத்தனம் மட்டும் பண்ண உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போக மாட்டாருன்னு உனக்கு தெரிய வேணாமாடா? ஏண்டா பரிகாரம் பண்ணா மட்டும் சரியா போயிருமாடான்னு.